ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் சிறை. சென்னை அணியின் முன்னாள் வீரர் பத்ரிநாத் ரோஹித் சர்மாவுக்கு சிஎஸ்கே ஜெர்சியை அணிவித்து உருவாக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது ரசிகர்களுக்கிடையே பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை அணியின் கேப்டனாக 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ரோஹித் சர்மா அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மும்பை அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு கூட அறிவிக்காத சூழலில் மும்பை அணி அடுத்த கட்ட மாற்றத்தை செய்தது ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை அணி தரப்பில் எதிர்காலத்திற்கு மாற்றம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டாலும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா தரப்பில் இதுவரை எந்த வாழ்த்தும் கூறவில்லை. இத்தனைக்கும் சஞ்சு சாம்சன் கேப்டனாக அறிவிக்கப்பட்ட போது முதல் வீரராக ரோஹித் சர்மா வாழ்த்து கூறி வரவேற்றார். ஆனால் ஹர்திக் பாண்டியாவுக்காக ஒரு வீடியோவோ அல்லது பதிவோ கூட ரோஹித் சர்மா பதிவிடவில்லை. அது மட்டுமல்லாமல் சக மும்பை வீரர்களான சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அறிவிப்புக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மட்டுமல்லாமல் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியின் கீழ் இதுவரை ரோஹித் சர்மா விளையாடியதில்லை. இதனிடையே ஐபிஎல் மினி ஏலத்திற்கு பின் மீண்டும் ட்ரேடிங் முறைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் ரோஹித் சர்மா அணி மாறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை அணியின் முன்னாள் வீரரான பத்ரிநாத் ரோஹித் சர்மாவுக்கு சிஎஸ்கே ஜெர்சியை அணிவித்து புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். மட்டுமல்லாமல் ஒருவேளை நடந்தால் என்று ட்வீட் செய்துள்ளார். சர்மா 36 வயதை எட்டிவிட்டதால் அவருக்கு சிஎஸ்கே அணிக்கு விளையாட வேண்டும் என்ற ரசிகர்கள் பலரும் விவாதித்து வருகின்றனர். வேளை சிஎஸ்கே அணிக்கு ரோஹித் சர்மா விளையாடினால் சேப்பாக்கம் மைதானத்தில் அவருக்கான வரவேற்பு உச்சத்தில் இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் என்று கூறலாம். உடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.